ஹாய்ப்பா, நான் வந்து இன்றைக்கி பிளாக் ஹென்னா போட போகிறேன். ஹென்னா அவுரி பொடியெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு அவுரி பொடி வந்து 2 வாட்டி போட்டு செக் பண்ணிட்டேன். ரொம்ப தலை ரொம்ப அரிக்குது. நான் வந்து சரி ஏதோ வேறு ஏதோ அலர்ஜியா என்னன்னு தெரியலன்னு பார்த்தா, அது ஏதோ என்ன அலர்ஜினா அவுரி பொடி தான் எனக்கு அலர்ஜியாக இருக்குது ரொம்ப. அதனால் வந்து நான் வந்து இப்போது பிளாக் ஹென்னா எப்பவும் போடுற மாதிரி தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா எவ்வளோ ஆரஞ்சாக இருக்குது. இந்த லுக்கு வந்து எனக்கு பிடிக்கலைங்க. இந்த ஹென்னா வந்து யார் ட்ரை பண்ணலான்னா, முடி வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி பேட்சா இல்லாமல் அங்கே இருக்கு இல்லையா, அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மருதாணி ஆரஞ்சாலாம் ரொம்பலாம் தெரியாது. இந்த மாதிரி பேட்சியாக வரவங்களுக்கு வந்து ஆரஞ்சு லுக்கு நல்லா இல்லை, எனக்கு நல்லா இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், அலர்ஜி வராத மாதிரி. நான் உரி வந்து அரிக்கும்னு நினைக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், ரோஸ்மேரி ஆயிலில் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு பிளாக் ஹென்னால ரோஸ்மேரி வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் இது பண்ண போகிறேன். ரோஸ்மேரி வந்து நான் ஆன்லைனில் 40 கிராம் வந்து 96 ருபீஸ்க்கு விற்கிது. ஆன்லைனில் வாங்கிட்டு அதை வந்து நல்லா ஒரு அலசிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 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 20 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். காலையில் வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் அடுத்த வாட்டி ரோஸ்மேரி வாங்கும்போது அந்த எண்ணெயோ இதுவோ காய்ச்சும் போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ நான் போடுறேன். வாங்க இப்போ ரோஸ்மேரி ஆயிலில் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ரோஸ்மேரி வாட்டரில் பிளாக் ஹென்னா மிக்ஸ் பண்ணி போடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா ஓட்டும். நீங்கள் கண்டிப்பாக பிளாக் ஹென்னா திரும்ப வீடியோவில் சொல்கிறேன். பிளாக் ஹென்னா போடுறதா இருந்தால் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு, தலையில் மசாஜ் இல்லை, அட்லீஸ்ட் ஆயிலை தலையில் வச்சுட்டு நீங்கள் வந்து பிளாக் ஹென்னா போட்டிங்கன்னா நல்லது. கலரிங்க்கு மட்டும்தான் தலையில் வந்து ஆயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம போட்டுடலாம். இதான்ப்பா ரோஸ்மேரி ஆயில் பேராஷூட்டில் வந்திருக்கு. இதை வச்சு தான் நான் வந்து மசாஜ் பண்ண போகிறேன் தலைக்கு. ரோஸ்மேரி ஆயிலுமே நம்ம கோகோனட் ஆயிலில் வீட்லேயே காய்ச்சி ரெடி பண்ணலாம். இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று தான் பண்ணேன். எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை, ரெடி பண்ணி. இது வந்து ஸ்கின்னுக்கும் போட்டுக்கலாம், ஹேருக்கும் டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தலையில் பிரித்து ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த ஆயிலை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக மசாஜ் நானே பண்ணிட்டு வரேன். பிளாக் ஹென்னா போடும்போது வீடியோவில் பார்க்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணிட்டேன். தலை வந்து நல்லா ஊறிடுச்சு, 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரோஸ்மேரி வாட்டரில் தலைக்கு பிளாக் ஹென்னா போட போகிறோம். வாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடலாம். பிளாக் ஹென்னா தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம ரூட் டச்சப் மட்டும்தான், அதனால் கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ இது கூட நம்ம ரோஸ்மேரி வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சில ஹெர்பல் ஹென்னாலாம் அந்த நேச்சுரல் ஹேர் டை சில இதெல்லாம் காஸ்ட்லியாக வாங்கும்போது இதோட ஸ்மெல் அதில் இருக்கும். நான் நிறைய பேருக்கு போடும்போது கொண்டு வந்து கொடுத்து போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பிராண்ட் நேம் எல்லாம் பார்ப்பேன். அதில் வந்து அந்த ஹென்னாவில் வந்து இந்த ரோஸ்மேரி வாட்டர் இருக்கும். எனக்கு அப்போ தெரியாது, இப்போ தான் தெரியுது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவு, ரொம்ப சொட்டாமல் ஓரளவு கட்டியாக இருக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தலையில் ஆயில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஃபேஸ்லேயும் மாய்ஸ்சரைசராவது கோகோனட் ஆயிலாவது போட்டுக்குங்க. அப்போ தான் நான் வந்து ஃபேஸில் வந்து கருப்பாக பட்டாலும் நமக்கு அதில் ஒட்டாது, ஹேரில் மட்டும் ஒட்டும். நிறைய பேர் வந்து ட்ரை ஹேரில் போட்டால் தான் ஒட்டும், ஆயிலில் போட்டால் ஒட்டாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆயிலில் போட்டு நீங்கள் ஆயில் தடவிட்டு நீங்கள் இந்த பிளாக் ஹென்னா போட்டிங்கன்னா ரூட் சேஃப். இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் சொல்லுவேன். புதுசாக பார்க்குற யாருக்காவது அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். நான் தலையை வாரிட்டு போடுறதுக்குள்ளே இது கொஞ்சம் இறுக்கமாகும். கரெக்டாக இருக்குது. அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் கழித்து நல்லா ஷாம்பு 2 டைம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
45 மினிட்ஸ் ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து வாஷ் பண்ணிடலாம். கிச்சன் சிங்கில் தான் வாஷ் பண்ண போகிறேன். வாங்க வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பிளாக்காக தான் மாறிடும். வாஷ் பண்ணி முடிச்சாச்சுப்பா. இல்லை எல்லாமே பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள். நல்லா காஞ்ச ட்ரையர் போட மாட்டேன். நல்லா காஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். சூப்பராக வாஷ் பண்ணியாச்சுப்பா. லைட்டாக வந்து ஆயில் இருக்குது, லைட்டாக இருக்குது பாருங்கள். அது வர ரோஸ்மெரி ஆயிலாக, அந்த ரோஸ்மெரி அது மிக்ஸ் பண்ணதுனால என்னவோ ஹேர் வந்து ட்ரை ஆகலை. நான் வந்து 2 டைம்ஸ் போட்டேன் ஷாம்பு, எப்பவும் போடுற மாதிரி போட்டேன். அப்பவுமே கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஆனால் ரோஸ்மெரி ஆயில் வந்து ரொம்ப எனக்கு ஹேர் ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரோஸ்மெரி ஆயில் போட்டுட்டு நம்ம இது பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது அவுரி பொடி இதெல்லாம் போட்டு ஹேர் வந்து ஒரு செம்பட்டை கலரில் மாறி இருந்தது. எனக்கு அந்த லுக்கு பிடிக்கல. நான் பிளாக் எண்ணா போட்டேன். பிளாக் எண்ணா போட்டு இப்படி தான் இருக்குது. எப்போவுமே பிளாக் எண்ணா போட்டால் இந்த அளவுக்கு எனக்கு நல்லாவே கவர் ஆயிரும். அதான் சொன்னேன், ஆயில் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பிளாக் எண்ணாவோட அந்த இது வந்து ஆயில் வச்சுட்டு போட்டோம்னா நமக்கு பிளாக் எண்ணாவோட அது கெமிக்கல் இல்லை. ஒரு 75% ஓகேனாலும் 25% கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலோட பவரை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து தலையில் இந்த மாதிரி ஆயில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ஓரளவு நமக்கு சேஃப் தான். யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்குது, அலர்ஜியில். ஆனால் அவுரிப்பொடி யூஸ் பண்ணி ரொம்ப இச்சிங் இருந்தது. ஆனால் பாருங்கள், அவுரிப்பொடி யூஸ் பண்ணி ஈச்சிங் இருக்குது, பிளாக் எண்ணா போட்டு ஈச்சிங் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி போல் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ரோஸ்மெரி ஆயில், உங்களுக்கு ஹேர் ட்ரையாக இருக்குன்னா ரோஸ்மெரி ஆயில் நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் எண்ணா போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். ரோஸ்மெரி வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு அந்த ஆயில் லுக்கு இருக்குது. இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணால் போயிடும். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த ஹேர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கப்பா. தேங்க்யூ, பாய். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.